அட கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா துரட்டி போட்டு ஏகுறடா நீ முந்தியில சொருக்கி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்பில் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ யான பசி நான் உனக்கு யான பசி சோழ பொறி நீ எனக்கு சோழ பொறி. எனக்கு தெரிஞ்சு இவங்கலாம் மகப்பா காலைல எழுந்துச்சு டான்ஸே ஆடின்னு இருப்பாங்க போல. இதெல்லாம் எப்படி ஒரு ரிஹர்சல்ல ஒண்ணுமே இல்ல சும்மா டக்குன்னு பாட்டானா அப்படியே கோரியோகிராஃப் பண்ண மாதிரி ஆட்டிருக்கீங்க ரெண்டு பேரும். Something is wrong. I'm going to come and stay in your house, both of you. Are you ready? சித்து என் கூட ஆட போறதில்ல, நீங்க அவங்க கூட நாட்டி ஃபாலோ கம். சும்மா ஸ்ரேயா போய் அடிக்காதீங்க சரியா? நைஸ் பாய்ஸ், ஹோம்லி மேன். ஓகே, அக்கான்னு கூட கூப்பிடல, நான் ஆண்டின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல பையன். நீங்க ப்ளீஸ் ஆடுங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு அப்படி ஒன்று கொளுத்தி விட்டு தான் அந்த மாதிரி ஒன்று பற்றிக்கிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு கொளுத்தணுன்றத நீங்களே கொளுத்திக்கிட்டீங்க. சீக்கிரமாகவே எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் ஆக்சுவலி ஆலியாவை எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் நாங்கள் மிஸ் பண்ணோன்னு சொல்லவே முடியாது. எல்லா ஸ்டேஜ்லையும் நாங்கள் வந்து அவங்கள கடை நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டோம். பட் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் அதாவது கொஞ்சம் டைம் போனதே தெரியல, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆலியா. பேரண்டிங் டிப்ஸ் கொடுக்கணும் ஆஸ் மதர்னா என்ன கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு யூ பாப்பு. அவளோட நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது. அண்ட் இவளுக்கு வந்து கம்பேக் கொடுக்கணும் விஜய் டிவியில் ரொம்ப ஆசை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் ஷேப் ஆகிட்டா, இங்கெல்லாம் பிளாக் கலர் ஆகிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறேன். நான் சொன்னேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு பாப்பா, காம் ஆகு, நான் உன்னை வந்து கம்பேக் கொடுக்க வைக்கிறேன். பிகாஸ் அந்த ஏஜில் அந்த டைமில் பாப்பா அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணது பெரிய விஷயம். அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப டீப் ஹார்ட்டில் அவள் இடம் பிடிச்சிட்டா. அண்ட் நான் சொன்னேன், பாப்பு நான் உனக்கு கம்பேக் நீ கண்டிப்பாக கொடுப்பேன் விஜய் டிவியில். அகெயின் யூ வில் கிவ் அ பிக் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுப்பேன், என்ன மட்டும் நம்பு, என் கூட நீ நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்பேக் கொடுத்து இப்போ அவார்டு வின் பண்ணியிருக்கா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு தெரியுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் அப்போ ப்ராமிஸ் பண்ணேன், கண்டிப்பாக நீ அது கம்பேக் கொடுப்ப பாப்பு, கொடுத்தனா உனக்கு ஒரு கிஃப்ட் நான் கொடுக்குறேன், ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங் இது எனக்கு அவார்டு. ஏன்னா நான் வந்து கம்பேக் கொடுப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பாப்பா அப்படின்னோன்னே அது முக்கியம், கன்ஃபார்மாக முக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு மைண்டுக்கு தெரியுது. ஸோ அது நம்ம அழகாக பண்ணிடணும், ஒரு ஓகே மதராக மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனாலிட்டி மாறும் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் நம்ம கொஞ்சம் ஃபேட் ஆகும். அதெல்லாம் ஆகும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக லூஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டெட் நம்ம ஹார்ட் லெவலில் ரொம்ப இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி ஓவராக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். பட் அப்போ வந்துட்டு அப்படியே ஹீரோ மாதிரி வந்துட்டு நீ எதுவும் பிரச்சனை இல்லை, இருன்னுவாங்க. இன்னும் என்ன பண்ணுறது, இப்படி ஆயிட்டேன், போச்சு லைஃப், போச்சு நினச்சி தான் இருப்பேன் நான். ஆனால் வந்து இவங்க அப்படியே சூப்பராக அப்படியே மேஜிக் பண்ணிட்டாங்க லைஃப்பில். ஒரே ஒரு 1 மந்த் என்னமோ தான் எடுத்தது, அதுக்குள்ளே 1 மினிட் இப்படி பண்ணி கொட்டுறேன் அப்படின்ன மாதிரி அப்படியே சூப்பராக திரும்பி போட்டாங்க. செம்ம. என்ன இது நான் பண்ணவே இல்லை, எதுவுமே நான் பண்ணல. எஃபர்ட் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, என்னை பண்ண வச்சது எல்லாமே. ஸோ இந்த அவார்டு இது எனக்கு இல்லை, இன்னைக்கு இவங்களுக்கு தான் ஃபுல்லாகவே.